கந்த சஷ்டி கவசம். கந்தன் அப்படின்னா முருகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவருக்கு அந்த பேர் வந்தது? 6 குழந்தையாக 6 தாமரைகளில் இருந்த அந்த குழந்தையை அம்பிகை ஒன்றாக அரவணைக்கின்றாள். அப்போது அந்த குழந்தை ஒன்றுபடுகிறது. ஒன்றுபட்டதனால் அவருக்கு கந்தன் என்கின்ற பெயர் உண்டு. கந்தம் அப்படின்னா வாசனை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. வாசனை நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய பெருமான். அதனால இவருக்கு கந்தன் அப்படிங்கிற பெயரும் அமைந்துள்ளது. கந்தன் என்கின்ற கட்டுத்தறி போல் நம் ஆன்மாவை துணையாக பற்றி கொண்டு அருளை புரியக்கூடிய அற்புதமான தெய்வம். அதனால் இவருக்கு கந்தன் என்கின்ற பெயரும் வந்தது. பகைவனுடைய பராக்கிரமங்களை வற்றச் செய்பவன். அதனால் இவருக்கு கந்தன் என்று பெயர். சத்ரும் சோஷயத்தீத்தி ஸ்கந்தகா என அமரசிம்மம் பேசுகின்றது. ஸ்கந்தன் என்கின்ற வடமொழி வார்த்தை தமிழில் கந்தன் என வந்தது.